அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த நாளின் பலத்தை பெற்று உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளோடு எங்களை பலப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் இந்த காலை பொழுதில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம் அனைவரோடும் தேவ கிருபை சமாதானமும் தங்கி இருப்பதாக. ஆவியானவர் இந்த நாளிலும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற சத்திய வசனம் பிரசங்கியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனம். மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஞானி இதை வெளிப்படுத்துகிறார். மகிழ்ச்சியாய் இருப்பதும் நாம் உயிரோடு இருக்கும் அளவும் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு மகிழ்ச்சி நமக்கு வேண்டுவது இல்லை என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் உயிரோடு இருக்கையில் எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று நாம் தீர்மானிக்கிறோம், எப்படியெல்லாம் நம்முடைய குடும்பத்தை நாம் உயர்த்த வேண்டும் என்று தீர்மானிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த கல்வி கொடுத்தால் அவர்கள் நல்ல நிலையில் மேம்படுவார்கள் என்பதை அறிந்து அந்த கல்வியினை கொடுக்க பிரயாசப்படுகிறோம். ஆனால் நம்மில் அநேகர் இப்படிப்பட்ட அனுகூலங்களை பெற்றிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஆனால் நாம் உயிரோடு இருக்கக்கூடிய அளவில் ஜீவித நாட்களில் நாம் நன்மை செய்வதுதான் நமக்கு மிகுந்த பெரிய பொறுப்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், அவனவன் தன் தன் சுய பிரயோஜனத்தை நாடாமல் மற்றவருடைய பிரயோஜனத்தையும் நாடக்கடவன் என்று பிலிப்பியர் 2:4 வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனையோ பிரயாசங்களை பெற்றிருந்தாலும் அந்த பிரயாசங்கள் எல்லாம் நம்முடைய சொந்த வாழ்க்கைக்குத்தான் அதிகமாக முக்கியப்படுத்துகிறோம். இது எல்லோரும் அப்படித்தான். இதில் இல்லை, என் வாழ்க்கை முழுவதுமே நான் சுயத்திற்கு அல்ல, நாட்டிற்கே மற்றவர்களுக்கே அர்ப்பணித்தேன் என்று சொல்வதில் யாரும் முன்வரவில்லை. ஆனால் முதலில் நாம் நம்முடைய சுய குடும்பத்தை, நம்முடைய சுயத்தை தேடுகிறோம். பின்பு நாட்கள் சென்றதற்கு பின்பு நமக்கு அந்த பிறரை நாம் எப்படி நேசிப்பது என்கின்ற அக்கறை வந்த மாத்திரத்தில் அநேகர் இந்த ஈடுபாட்டிலிருந்து விலகி தங்களை தேசத்திற்கு அர்ப்பணிப்பதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக நம்முடைய மகாத்மா காந்தி, நம்முடைய ஈவேரா பெரியார் அவர்கள், இன்னும் பூமிதான இயக்க தலைவர்கள், இப்படி நாட்டில் பலருடைய ஈடுபாடுகளை தேசத்திற்காக பிற மக்களுக்காக அர்ப்பணித்ததை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, மனுஷர் யாவரும் என்ன நினைக்க வேண்டுமென்றால், வேதம் சொல்லுகிறது 3:13 பிரசங்கி 3:13, மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தாங்கள் சகல பிரயாசத்திலும் பலனையும் அனுபவிக்க தேவனுடைய அனுகிரகம் என்று சொல்லுகிறார். ஒரு மனிதன் புசித்து குடித்து அவன் சகல பிரயாசங்களையும் அனுபவிப்பது நம்முடைய பலத்தில் அல்ல, அது ஆண்டவருடைய பலம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் மற்றவருடைய பிரயாசங்களை எப்படி தேடுகிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். எபிரேயர்களின் நிருபம் 13வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுவதை நாம் வாசித்தால் சற்று ஆச்சரியமாக இருக்கும். அன்றியும் நன்மை செய்யவும்
தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளிலே தேவன் பிரியமாய் இருக்கிறார். நன்மை செய்வதிலும் தான தர்மம் பண்ணுவதிலும் மறக்க வேண்டாம். இவைகளைத்தான் ஆண்டவர் மிகவும் நேசிக்கிறார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளை, இந்த ஈடுபாட்டில் எத்தனை பேர் நாம் ஆண்டவருக்கென்று நம்மை அர்ப்பணம் செய்கிறோம்? பிறர் நலம் கருதி நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்கும்போது அதில் கிடைக்கக்கூடிய பெரிய சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமில்லை. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நாம் நன்மை செய்து பார்க்கிற அந்த அனுபவத்தை இந்த லோகத்தில் எதுவும் நமக்கு கொடுக்காது என்பதை நாம் உணர வேண்டும். நமக்கு எவ்வளவு ஆசைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு டாம்பியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, இந்த நன்மை செய்வதில் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், ஒரு ஆறுதல், ஒரு மன மகிழ்ச்சி இந்த லோகத்தில் எந்த நிலையிலும் நாம் பெற முடியாது என்பதை வேதம் ஆணித்தரமாக சொல்லுகிறது. எனவே தான் ஆண்டவர் தன்னுடைய ஜீவித நாட்களில் அவர் நன்மை செய்கிறவராகவே எங்கும் சுற்றி திரிந்தார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அபியாசிக்க வேண்டுமா அல்லது வேண்டாமா என்கின்ற கேள்விகளுக்கு நீங்கள் உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுக்காமல், நன்மை செய்வதுதான் நம்முடைய தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பெரிய கடமை. அவர் நன்மை செய்தார். எனவே தான் இன்றைக்கு எல்லா மக்களாலும் அவர் தெய்வம் என்று புகழப்பட்டு கொண்டு இருக்கிறார். நாமும் பிறருடைய நலன் கருதி அவர்களுடைய தேவைகளிலே கொஞ்சம் பங்கு நம்மால் முடிந்த அளவு நாம் நம்முடைய கரத்தை நீட்டி அவர்களுக்கு செய்யும்போது அதில் ஆண்டவரும் சந்தோஷப்படுவார், நாமும் சந்தோஷப்படுவோம். இந்த பலன் நம்முடைய பின்னடியார்களாக நம்முடைய குடும்பத்திற்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் ஆதரவையும் கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களை நடத்துகிற பிள்ளைகள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த உத்தரவாதத்திலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய சந்தோஷம் என்ன என்பதை நாம் யோசித்து பார்த்தால், வேதம் மீண்டும் சொல்கிற ஆலோசனை, நன்மை செய்வோம். நன்மை செய்வதில் நாம் சோர்ந்து போகாமல் தேவனுடைய வாக்குகளை ஏற்று நடப்பதற்கான பலத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதில் நம்முடைய காலத்தை நாம் தேவனுக்கு அர்ப்பணிக்கும் போது, எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அதிலே நமக்கு கிடைக்கிற பூரண சந்தோஷம், சமாதானம் எந்த அளவு மகிமைப்படுகிறது என்பதை யோசித்து தேவனுக்கு முன்பாக அப்படிப்பட்ட நன்மைக்கு ஏதுவான ஈவுகளை செய்வதற்கு நம்ம ஒப்புக் கொடுப்போமா? பாருங்கள், அந்த களத்தில் நாமும் இறங்கி அநேகருக்கு ஆதரவாக இருப்போம், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களை தேற்றி இந்த நாளின் வெளிச்சத்திற்குள்ளாய் எங்களை அழைத்து வந்த தயவிற்காய் உம்மை துதிக்கிறோம். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள் என்று சொன்னீரே. நன்மை செய்வது ஆண்டவரே மகிழ்ச்சியாக இருப்பதுமே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெரிதான சந்தோஷம் என்று சொல்லி இருக்கிறீர். இவைகளை நீர் மிகவும் விரும்புகிறீர் என்று கற்றுக்கொண்டோம். உமது விருப்பத்தின்படியே கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்களும் மற்றவர்களுக்கான நன்மை செய்வதிலே எங்களை ஒப்புக் கொடுப்போம். எங்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் அனைவரோடும் தேவ கிருபை தங்கி இருப்பதாக. கேட்ட வார்த்தைகளின்படி நன்மை செய்வோம். தேவனுடைய சமூகத்தில் நன்மையை பெறுவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.